தமிழ்நாட்டில் கீழடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா மாசம் எதனா ஒரு புதிதான ஒரு விஷயங்கள் வந்துட்டு கீழடியிலேருந்து நமக்கு நியூஸாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த வாட்டி அதே மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவோட புரிதலையே மாற்றி அமைக்கிற மாதிரி, ஏன் ஒட்டுமொத்த உலகத்தோட வரலாற்று புரிதலையே மாற்றி அமைக்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதாவது கீழடியில் வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துட்டு சில ஸ்கெலிட்டன் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கெலிட்டன் சாம்பிள்ஸ் வந்து டிஎன்ஏ ரொம்ப வருஷமாவே அவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எதனா ஒரு லிங்க் கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. பட் ஆனால் இப்போ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அதுலேருந்து என்ன தெரிய வந்திருக்குதுன்னா, அந்த காலத்தில் இருந்த அந்த 2500 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் பேசிக்கிட்டு தமிழ் கலாச்சாரத்தை உருவாக்கி அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்த மக்களுக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்குமே நிறைய டிஎன்ஏ மேட்ச் ஆகிக்கிட்டு இருக்குது. இது வந்துட்டு ஒரு பெரிய நியூஸாக இருந்தாலுமே இதுக்கு தாண்டி இன்னொரு சர்ப்ரைசிங் விஷயம் என்னன்னா, ஸ்ரீலங்காவில் இருக்க மக்களுக்குமே அது மேட்ச் ஆகிக்கிட்டு இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்க மக்களுக்கு வந்துட்டு நிறையவே மேட்ச் ஆகிக்கிட்டு இருக்குது. அதாவது தாய்லாண்டில் இருக்க மக்கள், கம்போடியாவில் இருக்க மக்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய டிஎன்ஏ சாம்பிள்ஸும் வந்துட்டு 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழர்கள் கிட்ட இருந்த சாம்பிள்ஸுமே நிறையவே லிங்க் ஆகிக்கிட்டு இருக்குது. இதுல இருந்து நம்ம நிறைய விஷயத்தை பில்ட் பண்ணலாம், அதாவது ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ணலாம். பட் ஆனால் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கீழடி பத்தி பார்த்தல நிறைய பேர் மறந்துட்டு இருப்பீங்க, இல்ல நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஸோ கீழடி வந்துட்டு மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அங்க வந்துட்டு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்கவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்கவேஷன் எதுக்கு பண்ணுவாங்கன்னா, மண்ணுக்குள்ள போய் தோண்டி பார்ப்பாங்க. அதாவது பழமையான எதனா பொருட்கள் பூமிக்குள்ள புதஞ்சி இருக்குதா, எதனா அதுல இருந்து நமக்கு எதனா தெரிய வருதான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கும் போது தான் வந்துட்டு கிட்டத்தட்ட 2600 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இங்க ஒரு மிகப்பெரிய நாகரிகம் வாழ்ந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு என்ன மொழி பேசியிருக்காங்கன்னா, அவங்க தமிழ் மொழி தான் பேசியிருக்காங்க. ஏன்னா அங்கே கிடைச்ச ஸ்கிரிப்ட் வந்துட்டு தமிழின்ற ஒரு ஸ்கிரிப்ட், அதாவது ரொம்ப பழைய ஃபார்ம் ஆஃப் தமிழ். இன்னைக்கு பேசுகிற தமிழ், இன்னைக்கு எழுதக்கூடிய தமிழோட ரொம்பவே பழமையான ஒரு ஃபார்ம் தான் அங்கே கிடைச்சிருக்குது. அவங்க வந்துட்டு ரொம்பவே ஒரு அட்வான்ஸ் சொசைட்டியாக தான் வாழ்ந்திருக்காங்க. எதற்காகனா, 2500 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களே யோசிச்சு பாருங்க, எலக்ட்ரிசிட்டி இருந்திருக்காது, பெருசாக நெருப்பை வச்சு பெருசாக எதுவுமே பண்ணியிருக்க முடியாது, அயர்ன் பெருசாக இருந்திருக்காது. பட் ஆனால் இந்த மக்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சியூவேஜ் சிஸ்டம் பில்ட் பண்ணி வாழ்ந்திருக்காங்க. சியூவேஜ்ன்றது எவ்வளோ ஒரு அட்வான்ஸான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க சில ரொம்ப பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் வந்துட்டு கழிவறை எங்கே போவாங்கன்னா, அவங்களுக்கு செப்பரேட்டாக கழிவறையே இருக்காது. அவங்க வந்துட்டு பக்கத்துலேயே எதனா தோட்டம் இருக்கும், அங்கே போயிட்டு அவங்க டாய்லெட் போவாங்க. இல்லைன்னா ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போயிட்டு பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ட்ரெயின் ட்ராக் மேலே டாய்லெட்டாக போவாங்க. இந்த மாதிரி இன்னைக்குமே வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்கள் 2500-2600 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு சியூவேஜ் சிஸ்டம் எல்லாம் டெவலப் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு சிவிலைசேஷனாக வாழ்ந்திருக்காங்க. அண்ட் கீழடியோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, உலகத்தில் வந்து மிக பழமையான சிவிலைசேஷன்ஸ் இருந்திருக்குது. கீழடி வந்து ஃபர்ஸ்ட் சிவிலைசேஷன் கிடையாது. இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. பாகிஸ்தான், ஈரான் பக்கத்தில் வந்து மொஹென்ஜாதாரோன்ற ஒரு பகுதியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்துட்டு ரொம்பவே ஒரு பழமையான சிவிலைசேஷன். நிறைய பேர் சொல்றாங்க தமிழர்கள் தான் அதுவும் உருவாக்குனாங்க. அதை பத்தி நிறைய ரிசர்ச் போய்கிட்டு இருக்குது. பட் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல என்ன தெரிஞ்சிருக்குதுன்னா, அது ஒரு மிக பழமையான சிவிலைசேஷன். அவங்க மக்கள் வாழ்ந்திருக்காங்க, அவங்களும் ரொம்ப அட்வான்ஸ்டா வாழ்ந்திருக்காங்க. பட் ஆனால் அந்த நிலத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அது வெவ்வேறு காரணத்தினால இருக்கும். ஈஜிப்சியன் சிவிலைசேஷன், இன்னைக்கு நீங்க அந்த ஈஜிப்டுக்கு போனீங்கன்னா பெரிய பாலைவனம் இருக்கும், அங்க பிரமிட்ஸ் இருக்கும். ஆனா அந்த பிரமிட்ஸ் வந்துட்டு யாருமே அதை சுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த காலத்துல வாழ்ந்த ஈஜிப்ட் மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க யாருமே இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலத்துல இருந்து வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பட் ஆனா இந்த கீழடியோட சிறப்பு என்னன்னா, இல்ல இந்த கீழடியில இருந்த மக்களோட சிறப்பு என்னன்னா, அவங்களோட இன மக்களை இன்னைக்கு வரைக்கும் அங்கேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு இருந்த தமிழர்கள் தான் இன்னைக்கும் தமிழ் பேசிக்கிட்டு தமிழர்கள்லாம் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த ரிசர்ச் வந்துட்டு இந்த கீழடி தான் வந்துட்டு ஒரு கேரண்டி பண்ணுது. அதுதான் இந்த கீழடியோட சிறப்பே. அண்ட் அது மட்டும் கிடையாது, கீழடியில என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ரைஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஃபாக்ஸ்டெயில் மில்லட்ஸ், அதாவது நம்ம வந்து திணை மாவெல்லாம் இருக்கு பாருங்க, வித்தியாசமான திணைகள், அதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபாக்ஸ்டெயில்னா பேசிக்கலி கொள்ளு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட்
அண்ட் பெயிண்டிங் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பாட் மாதிரி சில பேசிக் பெயிண்ட் இருக்கும், அதை சுண்ணாம்பை வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரொம்பவே ஒரு அட்வான்ஸ்டு வந்துட்டு அந்த காலத்துக்கு தெரிஞ்ச டெக்னாலஜிஸ் எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சி வாழ்ந்துருக்காங்க. பட் ஆனால் இப்போ என்ன சிறப்பான ஒரு விஷயம் கிடைச்சிருக்குன்னா, இந்த கீழடி பக்கத்துலேயே வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க ஒரு பரியல் சைட் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதாவது இறந்து போனவங்கள அங்கே புதைக்கக்கூடிய ஒரு இடமா தான் அது இருந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன கிடைச்சிருக்குன்னா, நமக்கு வந்துட்டு ஸ்கெலிட்டன் கிடைச்சிருந்துச்சு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கெலிட்டன் கிடைச்சிருந்துச்சு. இதுலேருந்து முக்கியமான விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த காலத்து மக்கள் வந்துட்டு மக்களை எரிக்கலை, அவங்கள புதைச்சாங்க. ஸோ எரிக்கிற பழக்கமே பிறகுதான் வந்திருக்கக்கூடும். பட் ஆனால் அந்த புதைச்ச மக்கள் கிட்ட தான் இந்த ஸ்கெலிட்டன்ஸை எடுத்திருக்காங்க. இந்த ஸ்கெலிட்டன்ஸ் வந்து டிஎன்ஏ இருக்கும் இல்லைங்களா, இந்த டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. பெருசாக இதில் டிஎன்ஏ மார்க்ஸே உங்களுக்கு கிடைக்கல. அதாவது ஜீனோம்னு சொல்லுவாங்க, அந்த ஜீனோம் பெருசாக கிடைக்கவே இல்லை. அது ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கர்ஸ் இருக்குது. இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதெல்லாம் கண்டுபிடிக்கலாமா அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. பெருசாக கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒன்லி 4000 மார்க்கர்ஸ் தான் அவங்களால கண்டுபிடிச்சாங்க. பட் ஆனால் இப்போ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவங்களோட உதவியை எடுத்துக்கிட்டு இப்போ 75,000 மார்க்கர்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்கெலிட்டன்ல, இந்த ஸ்கல்லுல இருந்து அவங்க கிட்டத்தட்ட 75,000 மார்க்கர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மார்க்கர்ஸை வச்சு தான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த மக்களை பற்றி எடுக்க முடியும். ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ. ஏன்னா இவ்வளோ நாள் வந்துட்டு 4,000 தான் இருந்துச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய மாதிரி. இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து டெவலப் ஆனதுனால நம்ம மக்கள், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டு இவங்க வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ்க்கு தொடர்பு பண்ணி அவங்க இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலேருந்து மிக சர்ப்ரைசிங்கான விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மார்க்கர்ஸ் வந்துட்டு இன்னைக்கு வாழக்கூடிய தமிழர்களுக்கு மிக அதிகமாக மேட்ச் ஆகிக்கிட்டு இருக்குன்றது தான் மிகப்பெரிய ஒரு நியூஸ். அண்ட் அதை தாண்டி ஸ்ரீலங்காவில் இருக்க மக்களுக்கு மேட்ச் ஆகிக்கிட்டு இருக்குது. அண்ட் அதை தாண்டி தாய்லாந்து, கம்போடியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மேட்ச் ஆகிக்கிட்டு இருக்குது. இது ஏன் ரொம்ப பெரிய ஒரு விஷயம்னா, எப்போ நம்ம கீழடி பற்றி பேசினாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழும்போம். என்னன்னா, சரி கீழடியில் தமிழர்கள் வாழ்ந்தாங்க, ஏன்னா அவங்க தமிழ் அங்கே கண்டுபிடிச்சாங்க, சரி அவங்க அட்வான்ஸ் சொசைட்டியாக இருந்தாங்க. பட் ஆனால் இன்னைக்கு வாழ்கிற தமிழர்கள் தான் அந்த தமிழர்களுக்கு தொடர்பு இருக்குதுன்னு என்ன ஆதாரம்? ஏன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மாதிரி ஒரு இனம் வாழ்ந்திருக்கும், அவங்க விட்டு போயிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறமா வேற ஒரு இனம் வந்துட்டு அதை எடுத்துக்கிட்டு அவங்க அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி எழுப்பினாங்க. ஏன்னா ஈஜிப்ட்லையும் அதுதான் நடந்திருக்குது, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லையும் அதுதான் நடந்திருக்குது. ஏன்னா இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தானில் இருக்குது. அதெல்லாம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு அப்புறமா வந்தாங்க அந்த இடத்துக்கு. அதே மாதிரி தான் கீழடி மதுரை மக்களும் வேற எங்கேயும் வந்தாங்களான்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. பட் ஆனால் அது எல்லாத்தையுமே உடைக்கிற மாதிரி தான் இந்த ரிசர்ச் சொல்லியிருக்குது. ஏன்னா அப்போ வாழ்ந்த மக்களும் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க தமிழர்களுக்கும் மிக அதிகமான ஜெனட்டிக் மேட்ச் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே தொடர்பு பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் வந்துட்டு இப்போ இந்த 75,000 மார்க்கர்ஸ் மூலமா நம்மளால ப்ரூவ் பண்ண முடியுது. அண்ட் அதை தாண்டி என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ரீலங்காவில் இருக்க மக்களுக்குமே இது மேட்ச் ஆகிக்கிட்டு இருக்குது, தாய்லாண்டில் இருக்க மக்களுக்கு மேட்ச் ஆகிக்கிட்டு இருக்குது, கம்போடியாவில் இருக்கிற மக்களுக்கு மேட்ச் ஆகிக்கிட்டு இருக்குது, அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மேட்ச் ஆகிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக இதோட பர்சன்டேஜ் வேரி ஆகும், அதில் யாருமே டினை பண்ண முடியாது. அண்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஸ்கல் இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கல்லை வச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூகேல இருக்கக்கூடிய ஜான் மூஸ் லிவர்பூல் யூனிவர்சிட்டிக்கு அமைச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ரிசர்ச் டீம் வந்துட்டு, அதாவது ஃபேஷியல் ரெகக்னிஷன் ஒரு ரிசர்ச் டீம் இருக்குது, அவங்க கூட வந்துட்டு தமிழ்நாட்டில் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்லாம் தொடர்பு பண்ணி அவங்களுக்கு அந்த ஸ்கெலிட்டன் இமேஜஸ் எல்லாம் அனுப்பிச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபேஸை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா இந்த ஃபேஸ் லேப் இருக்கு இல்லைங்களா இந்த யூகேல, அவங்க வந்து இந்த ஃபேஸ் லேப் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்கல் எதனா நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இது எந்த மாநிலத்திலேருந்து வந்திருக்குது, எந்த நாட்டிலேருந்து வந்திருக்குது, அதை அந்த ஸ்கல்லோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அதை வச்சுட்டு இவங்களோட முகம் எப்படி இருக்கும் அப்படின்றத உருவாக்கி காட்டுவாங்க. இவங்க வந்துட்டு சில சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ணாங்க. ஏன்னா லோவர் பார்ட் ஆஃப் தி ஸ்கல் அவங்களுக்கு கிடைக்கல, ஸோ அவங்க சில ஹாலுசினேஷனும் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்துட்டு ஒரு 2 இமேஜ், ஏன்னா 2 ஸ்கல் வந்து எடுத்திருக்காங்க, இந்த 2 ஸ்கல்லை வச்சுக்கிட்டு எப்படி இவங்க இருந்திருப்பாங்கன்றத ஒரு உருவத்தை உருவாக்கியிருப்பாங்க. அதுதான் வந்துட்டு ஒட்டுமொத்த உலகத்துக்குமே வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு 2600 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழன் எப்படி இருந்திருப்பான் பார்க்கறதுக்குன்ற மாதிரி அவங்க ஒரு ஃபேஷியல் பேட்டர்னை வச்சு அவங்க ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. அது ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க கிரியேட் பண்ண ஒரு இமேஜ் வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய தமிழர்களோட ஒரு ஃபீச்சர்ஸ்க்கு நிறையவே ரெசம்பிள் ஆகக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அண்ட் ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங்காகவும் இருக்குது. ஏன்னா அப்போ வாழ்ந்த மக்கள் வந்துட்டு இப்படிதான் இருந்தாங்களான்றது வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம். அண்ட் அவங்க சாப்பிட்ட உணவு என்னன்றது நமக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்குது. அவங்க வந்து திணை நிறைய சாப்பிட்ருக்காங்க, ரைஸ் நிறைய சாப்பிட்ருக்காங்க, மட்டன் நிறைய சாப்பிட்ருக்காங்கன்னு நமக்கு கீழடியிலேருந்து நமக்கு தெரிய வருது. அண்ட் இந்த ரிசர்ச் வந்து கண்டிப்பாக கண்டினியூ தான் ஆக போகுது. ஏன்னா வெறும் 10% தான் அவங்க எக்ஸ்கவேட்டே பண்ணியிருக்காங்க கீழடியிலேருந்து. ஏன்னா கீழே அவ்வளோ பெருசு. அண்ட் அதில் வெறும் 10% வந்துட்டு ஒட்டுமொத்த உலகத்தையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்குது. யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வந்து கொலாபரேட் பண்றாங்க. யூகேல இருக்கக்கூடிய ஜான் மூஸ் யூனிவர்சிட்டி வந்து கொலாபரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இன்னைக்கு கீழடி தெரியுது. ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு கீழடிக்கு வந்து அவங்க ரிசர்ச் பண்ணணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு உருவாயிருக்காங்க. இதை தவிர்க்க முடியாத ஒரு எக்ஸ்கவேஷன் சைட்டா மாறி இருக்குது. ஒட்டுமொத்த உலகத்துக்குமே அது தமிழர்கள் மேல ஒரு பார்வை உருவாயிருக்குது. வெறும் 10% எக்ஸ்கவேஷனை வச்சுக்கிட்டு இன்னும் நம்ம எக்ஸ்கவேட் பண்ணா இன்னும் எவ்வளோ பின்னாடி நம்மளால கொண்டு போக முடியும்ன்றதும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்துட்டு இந்த கீழடிக்கு சம்மந்தப்பட்டு இருக்கு. ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, லைக்கும் பண்ண மறந்துடாதீங்க. டாடா பாய்.